ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது இலைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 29/12/2021 மார்கழி மாதம் 14ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சுவாதி நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நன்னாள் இந்த நாள். இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பினை எதிர்கொள்ளுகின்ற ராசியாக வருவது பார்த்தீர்கள் என்று சொன்னால் மீன ராசி. அதாவது இன்றைய தினம் மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தினப்பலனை நடத்துகின்ற கிரகமாக வருபவர் சூரிய பகவான். இன்றைய தினம் 12 ராசிக்கும் இந்த நவகிரகங்கள் என்னென்ன பலபலன்களை வழங்கப் போகின்றார்கள் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக சுருக்கமாக இன்றைய தினத்தினுடைய சிறப்பு என்ன என்பதனை பார்த்து விடலாம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அமிர்தாதி யோகங்களில் சித்த யோகமும், திதிகளில் தேய்பிறை தசமி திதியும், காலபுருஷனுக்கு 11ஆம் பாவகத்தில் சுப கிரகமாகிய குருவும் அமைய பெற்றிருக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பர்களே, சித்த யோகமும் தசமி திதியும் 11இல் குரு பகவானும் இருக்கின்ற ஒரு வலுவான அமைப்பை குறிக்கின்ற ஒரு நாள். இது எல்லாவற்றிற்கும் சிறப்பா என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு விஷயத்திற்கு ரொம்ப சிறப்புங்க நண்பர்களே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக இருக்கலாம், குடும்ப ரீதியாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கலாம், எதிரி அமைப்புகளாக இருக்கலாம், ஏதேனும் ஒன்றில் போட்டிகள் இல்லாத ஆட்கள் இங்கு இல்லை என்பதுதான் உண்மை. அதுபோல் நாம் எந்த விதமான போட்டிகளில் இருந்தாலும் சரி, அந்த போட்டிகளில் வெற்றி பெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இது 12 ராசிக்கும் பொதுவானது. அதாவது போட்டிகளை வெற்றி கொள்ளுகின்ற தசமி திதியாகவும் 11இல் இருக்கின்ற குருவாகவும் சித்த யோகமாகும். இன்றைய தினம் ஏதாவது ஒரு தொழில் சார்ந்த போட்டி, உங்களுக்கும் உங்களுடைய தொழில் எதிரிக்கும் ஒரு போட்டி நடக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் அந்த போட்டிகளில் மும்முரமாக வேலை செஞ்சீங்கன்னா ஜெயிச்சிடலாம். இப்போ ஒரு சந்தேகம் வந்துடும், 12 ராசிக்கும் இது பொதுவானது தானே, அப்போ எந்த ராசிக்காரர் ஜெயிப்பார்? இன்றைய தினம் போட்டிகளில் வெற்றியை நிர்ணயிக்கின்ற ஒரு தினமாக அமைஞ்சு போச்சு. யாரோட ஜாதகம் வலுவாக இருக்கின்றதோ அவர்கள் வெற்றி அடைந்து விடுவார்கள். அதற்கு இந்த நாள் மிக மிக ஒரு உறுதுணையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், அந்த போட்டிகளில் நேரடியாக இன்றைய தினம் மோதலாம். அது விளையாட்டு போட்டியாக இருக்கலாம், தொழில் போட்டியாக இருக்கலாம், எந்த போட்டியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். சண்டை சச்சரவுகளில் இருந்தாலும் கூட இன்றைய தினம் யாருக்கெல்லாம் 11/3 சம்பந்தப்பட்ட தசாபுக்தி அந்தரங்கள் நடக்கின்றதோ அவர்கள் இன்றைய தினம் வெற்றியினை ஈட்டி விடுவார்கள். அதுபோல் போட்டிகளில் வெற்றி பெறுகின்ற ஒரு நாளாகவும், ஒரு காரியம், இந்த காரியத்தை எடுத்து இப்போ நான் இதை வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படின்னு எதெல்லாம் நினச்சி நீங்கள் முயற்சி செய்கின்றீர்களோ அந்த காரிய வெற்றிதனை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாளாகவும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த வேலையை இன்றைக்கி முடிச்சே தீரணும், இந்த கமிட்மெண்ட்டை இன்றைக்கி முடிச்சே தீரணும் அப்படின்னு பல்வேறு சங்கல்பங்களை எல்லாம் எடுத்திருப்பீர்கள். அந்த சங்கல்பங்களை, அந்த காரியத்தினை வெற்றியாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அப்போ என்ன செய்யலாம், இன்றைய தினம் ஒரு பிள்ளையார் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய தினம் அந்த வேலைதனை துவங்கிவிட்டோம் என்று சொன்னால் அந்த காரியம் நல்லபடியாக ஈடேறும் என்பது ஒரு அமைப்பு. ஆகையினால் அனைவரும் இன்றைய தினத்தினை காரிய சித்தி செய்து கொள்ளுங்கள், பிள்ளையார் வழிபாடு செய்து வாழ்த்துக்கள். 12 ராசிக்குமான பலாபலன்களை பார்க்கலாம் நண்பர்களே. மேஷம், மேச ராசி அன்பர்களே, மேச ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல மேன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள் என்றே நான் இந்த நாளினை கூறுவேன். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் இந்த வேலை, தொழில், வியாபாரம்னு எந்த அமைப்புகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து ஒரு படி உயரத்திற்கு செல்லுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் மேசராசிக்கு விளங்குகின்றது. அவராப்பா அப்படின்னு ஒரு நல்ல பேரும் பெருமையும் உங்களுக்கு கிடைக்குங்க. நல்ல கௌரவங்கள் எல்லாம், அது குடும்ப ரீதியாக இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு கௌரவம், ஒரு பெயர், புகழ், உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து, நேம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து யாரெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேருகின்ற ஒரு அற்புதமான நாள். தகப்பனாரே கூப்பிட்டு பூர்வீக சொத்தில் உனக்கு இவ்வளோ பங்கு கொடுக்குறப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நீங்கள் முயற்சி செய்கின்ற பொழுது அதில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்திருந்தால் அதெல்லாம் விலகி உங்களுக்கு சாதகமாக எல்லாமே முடியலாம். ஆக மொத்தத்தில் பூர்வீகத்திலிருந்து ஒரு நல்ல செய்தியோ, பூர்வீகத்திலிருந்து ஒரு சொத்து அமைப்புகளையோ அனுபவிக்கின்ற ஒரு அமைப்பு இன்றைய தினம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாமல் காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கும் இன்றைய தினம் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல செய்தியை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. மருத்துவமனையிலேயோ உங்களுடைய குடும்ப டாக்டர்கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வரும்.
கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அது இந்த குழந்தை அந்த குழந்தை அப்படின்லாம் நிறைய பேர் இப்போ பார்த்துடுறாங்க, என்னதான் சட்டம் முன்ன பின்ன இருந்தாலும். ஆகையினால் இன்றைய தினம் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வேலை மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள், அதாவது ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறதாக இருக்கலாம், இல்லை செய்கின்ற வேலையில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றமடைகின்ற ஒரு அமைப்பாக இருக்கலாம். அதுபோல் வேலைதனில் மாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு இன்றைய தினம் வேலை மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே போல் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆன்மீகத்தில் நாட்டத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு செய்வதற்குமான ஒரு நாளாக விளங்குகின்றது. ஒரு சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படும். அது அதிகபட்சம் வேலை ரீதியாகவோ இல்லை ஆலய தரிசனங்கள் ரீதியாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் உண்டு. அதே போல் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மேச ராசிக்காரர்களுடைய குழந்தைகளினுடைய முன்னேற்றம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. உங்கள் குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை கண்டு நீங்கள் மன திருப்தியும் மனக்களிப்பும் பெறுகின்ற ஒரு அற்புத நாளாக இந்த நாள் விளங்குகின்றது அப்படின்னு சொன்னால் இது மிகையாகாது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளை எல்லாம் அடைவீர்கள். இன்றைய தினம் முதலீடுகள் அதிகமாக மட்டும் செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா போதுமானது. அதிக முதலீடுகளை செய்யாதீர்கள். இது பெரிய பண வரவுக்கான தசை புக்தியை நடத்துகின்ற ஒரு நாள் அல்ல. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெயர் புகழினை கொடுக்கின்ற அளவிற்கே இன்றைய அமைப்புகள் உண்டு என்பதனால் பெரிய முதலீடுகளை போட வேண்டாம் என்பதனை மனதில் வைத்துக்கொள்வது மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு வெளி இடங்களுக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், பூர்வீகத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல சார், இங்கிருந்து நான் வெளியே போயிட்டு வேலை தொழில் வியாபாரம் செய்யலான்னு முயற்சி செய்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த பூர்வீகத்தை விட்டு வெளியில் கிளம்புறதுக்கான ஒரு ஆரம்ப நாளாகவோ அதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்ற நாளாகவோ அதற்கான தீர்க்கமான ஒரு முடிவெடுக்கின்ற நாளாகவோ இந்த நாள் அமையும். இன்றைய தினத்தினை பொறுத்தவரை அன்பு நண்பர்களே, நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை எல்லாம் அருளக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு என்றாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இன்றைய தினம் வேலை தொழில் வியாபாரம் சார்ந்து பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை ரீதியாக பயணங்களோ இட மாற்றங்களோ ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் வேலை தொழில் வியாபாரங்களில் இருக்கிறவர்களுக்கு அந்த தொழில் சார்ந்த லாபங்கள் ஏற்படும். கொஞ்சம் உங்கள் முதலீட்டை விட வரவுகள் கூடுதலாக வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதுக்கு கடுமையான முயற்சியையும் உழைப்பையும் போட வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. அதே நேரத்தில் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த சொத்து பத்து வாங்கிறது, அதை வாங்கிறது, இதை வாங்கிறதுன்னு ஏதாவது ஒன்று வாங்குறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக வாங்கணும். அது ஒரு கடனாகி உங்களுக்கு அமைவதற்கான ஒரு அமைப்போ இல்லை வாங்குகின்ற சொத்துக்கள்லையோ பொருட்கள்லையோ ஏதேனும் வில்லங்கங்கள் அமைவதற்கான அமைப்போ உண்டு என்பதனால் அதை 1க்கு 2 முறை யோசித்து சரிபார்த்து வாங்கிறது மிக மிக சிறப்பு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. வயதான ரிஷப ராசிக்காரர்கள் எல்லாம் தேக ஆரோக்கியம் தன்னில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல மேன்மைகளை எல்லாம் வழங்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள் என்றே நான் இந்த நாளினை கூறுவேன். உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய அதிகாரம் இன்றைய தினம் வீட்டில் தூள் பறக்கும். ஆனால் அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, பயப்பட வேண்டாம். அஷ்டம சனியே நடந்துக்கிட்டு இருந்தாலும் அதோட தாக்கம் இன்றைய தினம் உங்களுக்கு பெரிய அளவில் தெரியாது. கூட்டுத்தொழில் செய்பவர்கள் நண்பர்களோடு சேர்ந்து சிறு சிறு அமைப்புகளில் ஏதாவது ஒன்று பண்ணி மேலுக்கு வந்துடணும்னு தொழில் சார்ந்து கூட்டுத்தொழிலில் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் கூட்டுத்தொழில் சிறப்பாக அமைகின்ற ஒரு நல்ல நாள். கூட்டுத்தொழிலில் புது புது நண்பர்கள் எல்லாம் அமைகின்ற நாள். புது புது மாற்றங்களை எல்லாம் நீங்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. நிறைய நண்பர்களுக்கு இன்றைய தினம் பயணங்களை மேற்கொள்ளுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சொத்தை நான் விற்கணும் சார், இந்த இடத்த விற்றுட்டேன்னா இதிலிருந்து வர பணத்து மூலயமா செட்டில் ஆயிடலான்னு பார்க்குறேன், நானும் விற்கிறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணுற ஒன்றும் வேலைக்கு ஆகலை சார் அப்படின்னு யாரெல்லாம் முயற்சி செய்கிறீங்களோ இன்றைய தினம் அந்த முயற்சிகளெல்லாம் எடுங்க. உங்களோட ஜாதகமும் கொஞ்சம் ஒத்துழைக்கின்ற பட்சத்தில் இன்றைய தினம் அதற்கான அமைப்புகள் கைகூடிவிடும். ஆகையினால் விற்க முடியாத சொத்து அமைப்புகளை எல்லாம் விற்று முடிப்பதற்கான ஒரு நாளாகவும் அதன் மூலமாக கையில் பணவரவு வருகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. ஏற்கனவே பூர்வீகத்தில் இல்லாமல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு வெளி இடங்களில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த வருமானம் சற்று கூடுதலாக கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம்
ஒரு நல்ல மேன்மைகளையும் உங்களுடைய வாடிக்கையாளரிடம் நல்ல புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஒரு சிலருக்கு அந்த திருமணம் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்வதற்கும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மூலமாக நல்ல புது புது உறவுகள் கிடைப்பதற்கான ஒரு நாளாகவும், காதல் திருமணங்களில் வெற்றிகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல மேன்மைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே நான் இந்த நாளினை சொல்வேங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வேலை இல்லாத நண்பர்கள், என்னப்பா நானும் படித்தேன், ஏன் படித்தேன்னு எனக்கும் தெரில, என்னென்னவோ வேலைக்கெல்லாம் நான் முயற்சி பண்ணுறேன், ஒரு வேலையும் கை கொடுக்கலப்பா அப்படின்னு யாரெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஏதேனும் ஒரு வேலை வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. பெரிய பெரிய வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் அவரவர்களுடைய சுய ஜாதகத்தில் வேலை ஸ்தானத்தினுடைய பலத்தை பொறுத்தது. ஆனால் இன்றைய தினம் நண்பர்களே, உங்களுடைய வருமானத்திற்கான ஏதேனும் ஒரு ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன வேலை வாய்ப்புகள் கிடைச்சிரும். வருமானத்தை கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்புகள் கிடைச்சிரும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம வேலையை தேடணும். இந்த வேலைக்கு தான் போவான், 6ல் இருக்கிறது சூரியனுங்கிறதுனால இந்த வேலைக்கு தான் போவான், இதெல்லாம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு இந்த ரூல்ஸை பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு கிடைக்கிற வேலைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் வருமானம் வருவதற்கான அமைப்புகளை இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வருமானங்களை நல்லபடியாக கொடுக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வருகின்ற வருமானங்களை வைத்து உங்களுடைய கடன் அமைப்புகளை நீங்கள் அடைக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. நோய் உபத்திரவங்கள் சற்று குறைகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் வருகின்ற வருமானங்களை உங்களோட கையில் சேமிக்கவோ தக்க வைக்கவோ முடியாத நண்பர்களே. அது ஏதேனும் ஒரு உங்களுடைய கெட்ட விஷயத்தை, ஒரு தேக ஆரோக்கியத்தில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, மருத்துவ செலவுக்காக போயிடும், கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடன் அடைக்கிறதுக்காக போயிடும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவாயிரும், கையில் சேமிக்க முடியாது அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்ம ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல மேன்மைகளை எல்லாம் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்றே நான் இந்த நாளினை கூறுவேன். இன்றைய தினத்தினை பொறுத்தவரை ஒரு சிலருக்கு காதல் அமைப்புகள் எல்லாம் மேலோங்குகின்ற ஒரு நாளாகவும், காதலில் வெற்றி பெறுகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. வேலை ரீதியாக மாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்கள், குறிப்பாக சொல்லணும்னா இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ஜம்ப் ஆகலாம், இந்த வேலையில் ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களெல்லாம் அந்த வேலையை விடுவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? நம்ம ஒரு வேலையை தேடிக்கிட்டே அந்த வேலை கிடைச்சதுக்கு பிறகு இருக்கின்ற வேலையை விட வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் ஆலோசனையாக மனதில் வைத்து கொண்டோம் என்று சொன்னால் போதுமானது. அதே நேரத்தில் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அநேக சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த கற்பனை திறன் சற்று மேலோங்குகின்ற நாள். அப்போ என்ன பண்ணலாம்? புதுசாக இந்த கிரியேட்டிவிட்டி மைண்டெல்லாம் நல்லா ஒர்க் ஆகும். கற்பனை திறனும் கிரியேட்டிவ் மைண்டும் நல்லா ஒர்க் ஆகிற நாளாக இருப்பதுனால இப்போ ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு கோடிங்கை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறவங்க, ஒரு ஆய்வாளர்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ நாள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இன்றைக்கி சும்மா கடலை மிட்டாய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு சிந்தனை தோணும், அதை போய் அப்ளை பண்ணும்போது ரிசல்ட் கிடச்சிரும். அதுபோல் ஆய்வாளர்களுக்கும் கவிதை கதை ஆசிரியர்களுக்கும் சினிமா துறை சார்ந்தவர்களுக்கும் கவிஞர்களுக்கும் நல்ல புதிய புதிய சிந்தனைகளும் ஆக்கங்களும் உங்களுடைய மனதில் எழுகின்ற ஒரு அற்புதமான நாள். எதிர்காலத்தை குறித்து கனவு கோட்டைகளை கட்டுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இந்த நாள் உங்களுக்கு நான் ஒரு பெரிய வருமானத்திற்கான நாள் என்பதனை சொல்வதை விட மனதிற்கு பிடித்தாற் போல உங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை அமைத்து கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னி ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நல்ல சுகங்களை எல்லாம் அனுபவிக்கின்ற அளவிற்கு நல்ல மேன்மைகளை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்வீங்க. ஜாலியாக இருக்கணும் சார், பிறந்ததே அதுக்கு தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்கொள்கையை உடையவர்களாக இன்றைய தினம் நீங்கள் விளங்கப் போகின்றீர்கள். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் சுப விரயங்களை கொடுக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. உதாரணமாக ஒரு வண்டி வாகனம் வாங்குவது சார்ந்து நீங்கள் முயற்சி செய்யலாம். அந்த வயதிற்கு ஏற்றாறு போல் அது மாறுபடும். ஒரு சிலருக்கு இந்த மனை வாங்குறது, இடம் வாங்கி போடுறது, பின்னாடி ஃப்யூச்சரில் அதெல்லாம் ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஆகையினால் அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு அந்த வீடு கட்டுவதற்கான முயற்சியில் அந்த ஃபண்டெல்லாம் ரைஸ் பண்ணுவீங்க. ஏதேனும் ஒரு சுப செலவுகளை செய்வதற்கான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தாயாரினுடைய, உங்கள் வீட்டில் ஒரு கன்னியா ராசிக்கார குழந்தை இருக்குன்னா
அந்த குழந்தையோட தாயாருக்கு மிக மிக யோகங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு அசட்டை உருவாக்குறதுக்கு ஒரு சிறப்பான நாள். அப்போ என்ன பண்ணணும், கையில் இருக்கின்ற பணத்தை சும்மா வச்சுக்கிட்டு இல்லாமல் ஏதாவது ஒரு சுப விரயத்திற்காக நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல நாளாக இந்த நாளினை உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். இல்லத்தரசிகளை பொறுத்தவரை ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையெல்லாம் பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல மேன்மைகளை எல்லாம் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. மனதுக்கு பிடித்தாற் போல நல்ல லாபங்களும், எதெல்லாம் நடந்தால் உங்களுக்கு திருப்தியாக இருக்குமோ, நீங்கள் ஜாலியாக இருப்பீங்களோ அதெல்லாம் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைகின்ற, நீங்கள் எதை நோக்கி உங்களுடைய கண்ணில் கனவு கண்டு மனசில் அதனை உறுதிப்படுத்தி உங்களுடைய முயற்சியில் ஈடுபடுகின்றீர்களோ அது கைக்கு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். இந்த நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வேலை செய்யலாம், தொழில் பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம், சின்னதாக ஏதாவது பொட்டி கடை கூட வச்சுருக்கலாம். இன்றைய தினம் வழக்கத்தை விட சற்று வருமானம் கூடுதலாக இருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை நல்ல ஆபரணங்களினுடைய சேர்க்கை, ஆடைகளினுடைய சேர்க்கை, முயற்சிகளில் வெற்றின்னு சகல விதங்களிலும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஏதாவது ஒரு சொத்து பத்தை கையிலிருந்து விற்கணும்னு முயற்சி பண்ணி அந்த விற்கிறதுலேருந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்து ஏதாவது ஒன்று பெருசாக வாங்கணும்னு யாரெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த விற்க வேண்டிய வீட்டையோ நிலத்தையோ இடத்தையோ ஏதேனும் ஒன்றை விற்பதற்கான சரியான ஒரு ஆள் கிடைத்து சரியான ஒரு ரேட்டுக்கு அது போகிற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. பயணங்கள் மூலமாக நல்ல லாபங்கள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். அப்போ என்ன பண்ணணும், இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்களையோ பயணங்களையோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த பயணங்களும் மாற்றங்களும் உங்களுக்கு நல்ல லாப அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமாக இருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. மீடியா துறை, பத்திரிகை துறை, இந்த மாதிரி ஒரு பிரபலம் அடைகின்ற துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் பிரபலத்துவம் கூடுதலாக கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்றே நான் இந்த நாளினை கூறுவேன். வேலையில்லாத நண்பர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அவரவர் தகுதிக்கு என்ன படிச்சிருக்கீங்களோ அதற்கு ஏற்றார் போல் உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்றார் போல் வேலை வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் தேடுங்கள். நல்ல வேலை வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேருகின்ற நாள். இந்த மாதிரியான ஒரு நல்ல நாள்லாம் வருகின்ற பொழுது தாங்க நம்முடைய முயற்சியை நாம் முழுக்க கவனம் செலுத்தி செய்ய வேண்டும். இன்றைய தினம் திருமண அமைப்புகள், பொருளாதாரம், குடும்ப விஷயம் அப்படி இப்படின்னு மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு முழுக்க கர்மமே கண்ணாய் இருப்பது மிக மிக சிறப்பானது. தொழில் சார்ந்து நல்ல மேன்மைகளை அடைகின்ற நாள். வியாபாரம், தொழில் அமைப்புகள் எல்லாத்துலேயும் நல்ல தன வரவை இன்றைய தினம் கையில் பார்க்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. உங்களுடைய வாக்கிற்கு நல்ல மரியாதை கொடுக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. கொடுத்த வாக்கை நீங்கள் காக்கின்ற நாள். நீங்கள் சொல்கிறத 4 பேர் அப்படியே மதித்து நடப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. உங்களுடைய வீட்டிலும் நல்ல சுபகாரியங்கள் நடப்பதோடு உங்களுடைய வீட்டிற்கே பெருமை சேர்ப்பது போல நீங்கள் சில காரியங்களை செய்வீர்கள். ஆகையினால் இன்றைய தினம் மீண்டும் கூறுகின்றேன், முழுக்க வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் கவனம் செலுத்துங்கள். அது உங்களுடைய பெயர் புகழை எங்கேயோ கொண்டு சென்று உயர்த்தி நிறுத்தும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எதிலுமே உங்களுக்கு ஒரு மேலோங்கிய எண்ணங்கள் இருக்கின்ற ஒரு அற்புதமான நாள் என்றே நான் இந்த நாளினை கூறுவேன். ஒரு உயர்ந்த எண்ணங்கள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு தோணும். 4 பேருக்கு உதவி பண்ணணும், பொது சேவை செய்யணும், ஒரு தலைமை பீடத்துக்கு வரணும், ஒரு தலைமை பண்பில் இருக்கணும், லீடர்ஷிப்பிங் குவாலிட்டியோடு இன்றைய தினம் இயங்குகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஒரு 10 பேருக்கு தலைமை ஏற்று முன்னின்று நடத்துகின்ற ஒரு அமைப்பாளராக இன்றைய தினம் நீங்கள் விளங்குவீர்கள். ஒரு சிலருக்கு தலைமை பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக பதவி உயர்வுகளும் கௌரவங்களும் கௌரவ பட்டங்கள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை பூர்வீக சொத்துக்கள் வந்து சேருகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. தொழில் ரீதியாக புகழடைகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. தகப்பனாரினுடைய ஆதரவு பரிபூரணமாக கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் தொழில் வேலை சார்ந்து நான் ஏற்றங்களை கூற மாட்டேன், அதே நேரத்தில் இரக்கங்களும் இல்லை. இன்றைய தினம் முழுக்க உங்களுடைய புகழுக்காகவும் பெயருக்காகவும் நீங்கள் உழைக்கின்ற
ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஒரு சிலருக்கு தொலைதூரங்களில் இருக்கின்ற ஆலயங்களினுடைய தரிசனங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எதிலும் சற்று நிதானத்தை மேற்கொள்ள வேண்டிய, எதனை நீங்கள் காலடி எடுத்து வைத்தாலும் அதில் ஒரு கண்ணினை வைத்து கொண்டு காலடி வைப்பது மிக மிக நல்லது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் அஷ்டமாதிபதி 12ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தினப்பலனை நடத்தி கொண்டிருக்கின்றார். அது தேவையற்ற விரைய அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுனால கையில் பணம்லாம் ஏதாவது வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை கவனமாக வச்சுக்கணும். இந்த களவு போகிறது, திருடு போகிறது, தேவையில்லாத வீண் செலவுகள் செய்வதற்கான ஒரு அமைப்பு, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இன்றைய தினம் உண்டு என்பதனால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். அதே நேரத்தில் யாரை நம்பியும் எதுக்கும் ஜவாப் ஜாமீன் போடுறது, உற்ற நண்பராக இருந்தாலும் சரி அவரை நம்பி முன்பின் தெரியாத விஷயங்களில் காலை விடுறது, இதெல்லாம் வேண்டாம். இன்றைய தினம் முதலீடுகளை குறைக்க வேண்டிய ஒரு நாள். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் கையில் பண்ணலாம் எதனா வச்சுருந்தீங்கன்னா அதனை ஒரு நல்லபடியாக சேஃப்டி பண்ணிடணும், இல்லை வேறு பேரில் நிர்வாகத்துக்கு மாற்றிடணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. தொழில் வேலை சார்ந்து புதிய முயற்சிகள் வேண்டாம். வழக்கமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த வழக்கமாக பண்ணுறதுல ஓரளவுக்கு நல்ல வருமானமே வரும். ஆனால் அதையும் தக்க வைக்க முடியாத ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வேலை, தொழில், வியாபார ரீதியாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு வெளி இடங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அந்த முயற்சிகள் மேற்கொள்ளுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான நாளாகவும் இந்த நாள் இருப்பதனால் வயதான மகர ராசிக்காரர்கள் அனைவரும் தேக ஆரோக்கியம் தன்னில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். கும்பராசி என்பர்களே, கும்ப ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். கூட்டுத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் நல்ல நல்ல மேன்மைகளை எல்லாம் அளிக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை வியாபாரம், தொழில், வேலை, சின்ன குறு சில்லறை வியாபாரங்கள்னு எந்த விதமான ஜீவன அமைப்புகளில் நீங்கள் இருந்தாலும் சரி அதிலெல்லாம் ஒரு நல்ல லாபங்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு அதி அற்புதமான நாள் அப்படின்னே நான் இந்த நாளினை கூறுவேன். அப்போ என்ன பண்ணோம், அளவை விட அதிகமான வருமானத்தை கொடுக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அப்போ அது வருகின்ற பொழுது என்ன பண்ணணும், அதெல்லாம் ஒரு நல்லபடியாக வருகின்ற பணத்தை உபயோகிக்கணும். இந்த மாதிரியான நல்ல நாட்கள் வருகின்ற பொழுது தான் நம்முடைய உழைப்பையும் திறமையையும் முழுமையாக காட்டி நம்முடைய வருமானங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளினை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் சோம்பலை எல்லாம் தவிர்த்து, ஏன் 12ல் இருக்கின்ற சனி பகவான் சோம்பல் தன்மையை தூண்டி விடுவார். ஆகையினால் இன்றைய தினம் சோம்பலை எல்லாம் தவிர்த்து விட்டு கடுமையாக உழைத்து வருமானத்தை பெருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை, சொத்து பத்துக்களினுடைய சேர்க்கை சிறப்பாக இருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய இம்பேக்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பக்க பலமாக அவர்கள் இருப்பார்கள். நீங்கள் ஆணானால் உங்களுடைய மனைவி, நீங்கள் பெண்ணானால் உங்களுடைய கணவன், உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு இன்றைய தினம் பரிபூரணமாக கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம்தான் நம்ம மனைவி பாரு நமக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க, நம்ம கணவர் பாரு எவ்வளோ நம்ம மேலே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காரு, நம்ம மேலே உசிரியே வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வாழ்க்கை துணையினுடைய அன்பை இன்றைய தினம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கை துணையை சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். வேலை, தொழில், வியாபாரம் எல்லாத்துலேயும் இன்றைய தினம் சக்ஸஸ் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுங்க. ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு அற்புத நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீன ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேலை வியாபார அமைப்புகளில் பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேலையில்லாத நண்பர்கள் கூட முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால் அவரவர் தகுதிக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இருக்கின்ற இடத்துலையே வேலையை தாராளமாக தேட ஆரம்பிச்சிடலாம். ஏதேனும் ஒரு வேலை கிடைச்சி ஜீவன அமைப்புகளுக்குள்ளாக போயிடுவீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் 10ஆம் பாவகத்தில் சூரியன் திக்பலம் பெற்று ஒரு வலிமையான நல்ல நிலைமைகளில் இருக்காருங்க. 9ஆம் அதிபதி 9லும் 10ஆம் பாவகத்தில் ஒரு திக்பல கிரகமும் இருப்பது மிக சிறப்பானது. ஆகையினால் இன்றைய தினம் தொட்டது துலங்கும், வேலை தொழில் ரீதியாக தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல நாள். 6ஆம் அதிபதியாகிய சூரியன் 10ஆம் பாவகத்தில் இருப்பதனால் ஆரம்பத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் கூட அதையெல்லாம் தாண்டி வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. தொழில் சார்ந்து நல்ல பெயர் புகழ் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். அரசியல், அரசாங்கம் சார்ந்த துறைகளில் இருப்பவங்க, தனியார் துறைகளில் இருந்தாலும் நல்ல ஒரு உயர் பதவி கௌரவ போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் அந்த பதவி உயர்வுக்கான ஒரு அமைப்புகளை கொடுக்கின்ற நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. அப்படிங்கிறதுல மனசில் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. வேலை தொழில் ரீதியாக இந்த நாள் நல்ல மேன்மைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக விளங்குகின்றது.
அதே நேரத்தில் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வயதான மீனராசிக்காரர்கள் எல்லாம் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.